ஹலோ டெக்கீஸ், எப்படி இருக்கீங்க? உங்களோட நான் கார்த்திகேயன். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸஸில் என்னெல்லாம் பார்த்தோம்? ஸோ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ ஸ்ட்ரிங்கோட சம் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தோம். ஸோ டைப் காஸ்டிங் பண்ணுறதெல்லாம் எப்படின்னு பார்த்தோம். ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப் காஸ்டிங் பண்ணுறதுலாம் என்னென்னு பார்த்தோம். அது என்ன லாசஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா அரையை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து ஆப்ரேட்டர்ஸை பற்றிலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேராக இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிட்டோம். ஸோ அரைனா ஒன்று இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அரைனா என்னென்னா ஒரே டேட்டா டைப், அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கோ இல்லை இன்டிஜரோ ஒரே டேட்டா டைப்பில் மோர் தென் ஒன் வேல்யூஸாக சிங்கிள் வேரியபிளில் சேவ் பண்ணுறது தான் வந்து அரை அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அதாவது என்னென்னா எப்படி சொல்ல வரனா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஸ்ட்ரிங்கில் வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக கிரியேட் பண்ணி ஒன்றா வந்தோம். அது எல்லாத்தையும் ஒரே வேரியபிளில் சேவ் பண்ணுறது தான் வந்து அரை வந்து என்ன ஆகுனா மல்டிபிள் வேரியஸை ஒரே டேட்டா டைப்பில் ஒரே வேரியபிளில் சேவ் பண்ணி தந்துடும். ஸோ அதுதான் வந்து நம்ம அரைன்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போ அரையோட எப்படி டிஃபைன் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன டேட்டா டைப், ஒரு ஓப்பன் ப்ராசஸ் க்ளோஸ் ப்ராசஸிஸ், அப்புறம் வேரியபிள் நேம், அதுக்கப்புறம் நியூன்னு ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் மறுபடியும் அதே டேட்டா டைப் அந்த ஓப்பன் க்ளோஸ் ப்ராசஸிஸ்குள்ளே அரையோட சைஸ் என்னன்னு சொல்லணும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நான் ஒரு இன்டீஜர் அரை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. இன்ட் அரை. ஸோ மை இன்ட் அரேன்னு நேம் கொடுத்துருக்கேன். இன்டீஜரில் எவ்வளோ டைப் லென்த் எவ்வளோ நம்ம கொடுத்துட்டேன். ஸோ 3ன்னு கொடுத்துருக்கேன். அதாவது இதில் வந்து 3 வேல்யூஸை ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஸோ இப்போ 3 வேல்யூஸை அது ஸ்டோர் பண்ணிடும், அதாவது ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இங்கே 0 1 2. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், நான் 3 வேல்யூன்னு கொடுத்துருக்கேன். இப்போ 1 2 3 அப்படின்னு தானே நீங்கள் சொல்லணும். ஆனால் ஏன் 0 1 2ன்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். பட் அரை வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா, அதோட இண்டெக்ஸ் எப்படி இருக்கும்னா 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், 1 2 3ன்னு ஸ்டார்ட் ஆகாது. ஸோ இதை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இப்போ அரையோட லென்த்து 3னா நமக்கு கடைசி வேல்யூ என்னவா இருக்கும் 2ஆக தான் இருக்கும். அதாவது அரைங்கிற கான்செப்டில். ஆனால் மொத்த வேல்யூ லென்த்து பார்த்தீங்கன்னா 3 தான். லென்த்து 3, ஆனால் ஸ்டோர் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா 0 1 2 அப்படின்னு சொல்லி தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அதாவது அதோட இண்டெக்ஸ் வந்து 0ன்னு எடுத்துக்கும். ஸோ -1 லென்த்தில் தான் எடுத்துக்கும். ஸோ இப்போ நான் 3 வேல்யூ சேவ் பண்ணிட்டேன். ஸோ 0th பொசிஷனில் 1, 1ங்கிற பொசிஷனில் 2, 2ங்கிற வந்து 3ன்னு கொடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை அசஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரெண்டாவது வேல்யூ நான் வந்து எடுக்கணும்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ ரெண்டாவது வேல்யூன்னு சொல்கிறோம். ஆனால் அரை வந்து எப்படி இண்டெக்ஸ் எடுத்துக்கும், 0லேருந்து எடுத்துக்கும். அப்போ என்ன பண்ணணும், ரெண்டாவது வேல்யூனா -1 பண்ணுவோம். அப்போ 1 தான் நம்ம சிஸ்டமில் இருக்க எக்ஸாக்ட் செகண்ட் வேல்யூ, நம்ம பிரிண்ட் பண்ண வேண்டிய செகண்ட் வேல்யூ. ஸோ இப்போ நான் இப்போ என்ன பண்ணுறேன், பிரிண்ட் வேல்யூ ஆஃப் செகண்ட்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அப்போ நமக்கு என்னென்னு பிரிண்ட் ஆகணும், 2 தான் பிரிண்ட் ஆகணும். ஏன்னா நமக்கு வந்து ரெண்டாவது வேல்யூ வந்து 2 தான் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் அரே. ஸோ இப்போ நம்ம வந்து 9th or 10th படிக்கிறப்ப மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் மேக்ஸில் படிச்சிருப்போம். அதாவது மேட்ரிக்ஸ்னு ஒன்றும் இல்லை, ரோ காலம். இது இதை தான் வந்து நம்ம ஜாவில் என்ன சொல்கிறாங்கன்னா மல்டி டைமென்ஷனல் அரே அப்படின்னு சொல்லி நாம் வந்து டினோட் பண்ணுறோம் நாம். ஸோ மல்டி டைமென்ஷனல் அரே, அதாவது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் வேல்யூ தான். இப்போ 10 வேல்யூஸ் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் மல்டி டைமென்ஷனல் அரே போனீங்கன்னா என்ன பண்ணலாம், ஸோ ரோ காலம் யூஸ் பண்ணி நிறைய வேல்யூஸை நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், அதே சிண்டெக்ஸ் தான். டேட்டா டைப் ரோ காலம் மட்டும் கொடுக்கணும். எக்ஸ்ட்ரா ஒரு டைப் கொடுக்கணும், ரோ காலம் அப்படின்னு சொல்லி நாம் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி எழுதலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் பேசிக்காக புரிகிற மாதிரி ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஸ்ட்ரிங் சரிங்களா, ஃபஸ்ட்டு ஸோ ரோ காலம் சரிங்களா, ரோ காலரை சரிங்களா நான் கிரியேட் பண்ணிக்கிறேன், நியூ ஸ்ட்ரிங். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 2, 2 மேட்ரிக்ஸ், அதாவது 2 × 2, அதாவது 4 வேல்யூஸ் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். நான் இதை எப்படி நான் வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வேல்யூ 0, இதில் ரோலையும் 0, காலம்லையும் 0. அதில் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை நான் வந்து சேவ் பண்ணுறேன், ஹலோ அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி தான் ரோ ஆஃப் 0th ரோவில் ஃபர்ஸ்ட் காலம் வேல்யூ ஹலோ 1. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுறேன், அடுத்து ஃபர்ஸ்ட் ரோவில், ஏன்னா நம்ம 2 தான் சொல்லியிருக்கோம், 2 வேல்யூ தான் இது பண்ண முடியும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் 0th வேல்யூ ஹலோ 2. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வேல்யூ ஹலோ 3. ஸோ இப்போ நம்ம 4 வேல்யூ சேவ் பண்ணிட்டோம். ஸோ இதையும் இப்படி தான் நீங்கள் வந்து அந்த ரோ அந்த காலம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்க என்ன ஆகும்னா அது பிரிண்ட் ஆகும். ஸோ என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு காலம் சொல்லி கேட்குறேன்.
ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு காலம் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு ரோனா என்ன, நம்ம கணக்குப்படி வெரி ஃபர்ஸ்ட் ரோ. அப்போ அது என்ன நம்ம சொல்லுவோம், 0th இருந்தால் நம்ம ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ ரோ காலம் அறையில் ஃபர்ஸ்ட் ரோனா என்னது 0th ரோ. அடுத்து என்ன சொன்னால் ஃபர்ஸ்ட் காலம்னா என்ன, அதுவும் வந்து 0th வேல்யூ தான். ஸோ 0 அப்படின்னு நான் சொல்லி பிரிண்ட் பண்ணனா என்ன எனக்கு பிரிண்ட் ஆகும் பாருங்க, ஹலோ அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகுதா, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் ஹலோன்னு பிரிண்ட் ஆகுது. இதே எனக்கு ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் காலம் வேணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்படின்னா என்ன பண்ண 1ன்னு சொல்லணும். அப்போ என்ன ஆகும், எனக்கு ஹலோ 1 அப்படின்னு சொல்லி இப்போ எனக்கு பிரிண்ட் ஆகும் பாருங்க. ஸோ இப்போ இப்படி தான் உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்கா. நாம இதை கொஞ்சம் சுருக்கி எழுதலாம். அதாவது இந்த 3/3 மேட்ரிக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே இன்னும் நெக்ஸ்ட்டாக என்ன பண்ணுவோம், 0/1 0/2 0/3 அதே மாதிரி 1/0 1/2 அந்த மாதிரி நம்ம போடுவோம். ஸோ அது அப்படி போடுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம், ஸ்ட்ரிங் மை அரே. ஸோ எவ்வளவு ரோ எவ்வளவு காலம், இது பார்த்தீங்கன்னா 3 ரோ 3 காலம், அதாவது 3 வேல்யூஸ் இருக்கா, 3 வேல்யூஸ் இருக்குது. ஸோ அப்போ 3 காலம். அதே மாதிரி 3 ரோ இருக்குது, 1 2 3 ரோஸ் இருக்குது. ஸோ இது பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் அதே கான்செப்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செகண்ட் ரோவில் செகண்ட் காலம், அதாவது செகண்ட் ரோனா நமக்கு இது தேர்ட் வேல்யூ, செகண்ட் ரோனா கணக்குப்படி நமக்கு சரி. செகண்ட் ரோனா நமக்கு 0, இது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நமக்கு செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் வேல்யூன்னு என்ன வரும், நமக்கு 0ன்னு வரும். ஸோ அப்போ எனக்கு என்ன வரும், இது ஃபர்ஸ்ட் ரோ இது செகண்ட் ரோவில் செகண்ட் வேல்யூனாலும் நமக்கு 1 தான் வரும். ஸோ அப்போ என்ன ஆகும், 5ன்னு நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும் பாருங்கள், பிரிண்ட் பண்ணி காட்டுறோம். ஸோ இந்த 5 வந்து நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது செகண்ட் ரோனா நமக்கு வந்து நமக்கு கணக்குப்படி செகண்ட் ரோங்கிறது இதுதான். ஆனால் நமக்கு வந்து அறையில் வந்து என்னவா இருக்கும், ஃபர்ஸ்ட்டாக இருக்கும், -1 பண்ணி தான் வைக்கணும். ஸோ செகண்ட் ரோவில் செகண்ட் காலம், ஸோ -1 பண்ணோம்னா இதுதான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் நம்ம போனோம்னா இதில் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஜாவா ஆப்ரேட்டர்ஸ், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், ரிலேஷனல் இல்லைனா வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். அதை இது அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், இது ரிலேஷனல் இல்லைனா கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு நிறைய இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்ப்போம்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்னா இல்லை நம்மளோட மேக்ஸ் கால்குலேஷன் தான். ஸோ மல்டிபிகேஷன், டிவிஷன், ப்ளஸ் மைனஸ், மாடுலோ அப்படிங்கிறது தான் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். நீங்கள் இது எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க, ப்ளஸ் டிவிஷன் இதெல்லாமே. ஸோ இந்த மாடுலோ என்னென்னு அப்படிங்கிறத நம்ம அப்படியே இந்த கிளாஸில் இன்றைக்கி பார்ப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இண்டிஜுவலாக 2 வேல்யூ எடுத்துட்டேன். இன்ட்டு A = 10 இன்ட்டு B = 5 அப்படின்னு சொல்லி நான் 2 வேல்யூ எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 2 வேல்யூ நான் ப்ளஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதாவது சம் பண்ணி எனக்கு வேல்யூ வரணும்னு நினைக்கிறேன். நான் சம் ஆஃப் வேல்யூ என்ன பண்ண போகிறேன், A + B அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏர்லியர் கிளாஸில் என்ன பண்ணேன், ஸ்ட்ரிங் கன்கடினேட்டில் என்ன பண்ணியிருக்கேன், 2 வேல்யூ இது பண்ணால் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், சம் வேல்யூ ப்ளஸ் A, Bன்னு கொடுத்துருக்கேன். நம்ம அப்போ நமக்கு வந்து ஆக்சுவலாக என்ன வரும்னு நம்ம நினைப்போம், சம் வேல்யூ ப்ளஸ் 10 அப்புறம் 5 இப்படி தான் வரும்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி வராது. இப்போ என்ன வரும் நீங்களே பண்ணி பாருங்களேன். ஸோ சம் ஆஃப் வேல்யூ வந்து 15 அப்படின்னு நமக்கு காட்டுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ, இது வந்து ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். அதாவது ஜாவா என்ன பண்ணணும்னா அதுவே டேட்டா டைப்பை வச்சு அதுவே ப்ரிடிக்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ நான் இதுவே வந்து இந்த இடத்துல நான் வந்து இந்த ரெண்டையும் நான் ஸ்ட்ரிங் அப்படின்னு நான் மாத்திரேன்னா பார்த்துக்கோங்க. இப்போ நான் இது வந்து ஸ்ட்ரிங் ரெண்டையுமே நான் ஸ்ட்ரிங்னு சொல்லி மாத்துறேன், டைப் காஸ்டும் பண்ணிட்டேன். இப்போ இதையே நான் வந்து இப்போ பிரிண்ட் பண்ணா எனக்கு என்ன வரும்னு பாருங்க, சம் வேல்யூ 10 5 அப்படின்னு வருதுங்களா. ஸோ இதுதான் விஷயம். ஸோ ஜாவா என்ன பண்ணோம்னா அதையே அதோட ஆப்ரேட்டர் டைப், அதோட டேட்டா டைப்பை வச்சு அதுவே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கும். ஸோ இப்போ இது இண்டீஜருங்கிறதுனால என்ன ஆகும், 2 வேல்யூவை சம் பண்ணி அதுவே நமக்கு வந்து சொல்லிடும். ஸோ லைட் வைஸ் நான் மைனஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த வேல்யூவை அப்படின்னா நான் A - B அப்படின்னு கொடுத்தா மைனஸ் ஆகும். அதே மாதிரி மைனஸ் பண்ண வேல்யூ இருக்குங்களா, அதே மாதிரி மல்டிபிள் பண்ணனா, ஸோ மல்டிபிள் பண்ணனா இன்ட்டு போடணும், டிவிஷன் பண்ணணும்னா போட்டிங்கன்னா உங்களுக்கு டிவைஸ் ஆகி வரும். பாருங்கள்
மைனஸ் வேல்யூ 5 மல்டிபிள் பண்ணால் 10 டிவிஷன் பண்ணால் 2 அப்படின்னு வந்துச்சுங்களா. இப்போ இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது, மாடுலோ அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த மாடுலோ அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ டிவிஷன் நீங்கள் பண்ணுறப்ப நீங்கள் எழுதுகிற ஆன்சர் என்னன்னு சொல்லுவாங்க, கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா இப்போ 10 வந்து 5ஆல் நம்ம வகுக்கிறோம்னா எத்தனை டைம் வகுப்படும், 2 டைம் வகுப்படும். ஸோ அந்த 2ங்கிறது நம்ம கோஎஃபிஷியன்ட். ஆனால் அதோட ரிமைண்டர் என்ன வரும், 0 வரும். இந்த ரிமைண்டர் வேல்யூ டினோட் பண்ணுறதுக்கு அந்த மாடுலோ அப்படின்னு சொல்லி நாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ரேட்டரில் ஒரு பேராமீட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாடுலோ என்ன பண்ணோம்னா ரிமைண்டர் டிவிஷன் பண்ணதோட ரிமைன் பார்ட் என்னவோ அதை மட்டும்தான் நமக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணி சொல்லணும். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ நமக்கு வந்து 10 மாடுலாவா 5 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், எதுவுமே வராது. ஏன்னா 10ல் 5 டைம் போய் வரும். ஸோ ரிமைண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ நமக்கு என்னென்னு வரும், 0 தான் வரும். மாடுலோ வேல்யூ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 0 தான் வரும். இதுவே நான் இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து 6ன்னு நான் வந்து மாற்றுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து டிவிஷன் படி பார்த்தா என்ன வரும், 10ல் 6 ஒரு டைம் தான் போகும், மீதி எவ்வளவு இருக்கும், 4 இருக்கும். ஸோ அப்போ அந்த 4 தான் நமக்கு வந்து ஆன்சராக பிரிண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாடுலோ சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம அரித்தமெட்டிக் ஆப்ரேட்டர் பார்த்துட்டோம். இப்போ ப்ரோக்ராமிங் சிஸ்டத்தில் வந்து ஒரு ப்ரெசிடென்ஸ் இருக்குது. அதாவது வந்து இப்போ நீங்கள் ஒரு செட் ஆஃப் அரித்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 1 + 2 × 3 / 4 மாடுலோ ஆஃப் 6 அப்படின்னு நம்ம ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை வந்து கண்டினியூவாக ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். மோர் தென் 1 அரித்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸை ஒரே கன்கரண்டாக ஒரே இதில் செட்டில் வந்து பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ அப்படி பண்ணுறப்ப ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா எப்பவும் போல் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பட் ஆனால் அதுக்கு ஒரு ப்ரெசிடென்ஸ் இருக்குது. அதாவது என்னன்னா எதை ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும், எதை செகண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும், எதை தேர்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ப்ரெசிடென்ஸ் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனை தான் வந்து அது வெரி ஃபர்ஸ்ட்டாக அதை எடுத்துக்கும். ஸோ நீங்கள் இப்போ லெஃப்ட் டு ரைட் நமக்கு வந்து போகுதுனாலும் ஃபர்ஸ்ட் எது இருக்குதுன்னா ஸ்டார் இருக்கிறத தான் வந்து ஃபர்ஸ்ட் அது எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னா, ஸோ இப்போ நான் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் எடுத்துக்கோ. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி ஒரு கன்கரண்ட் ஆக்ஷன் பண்ணுறேன். 5 + 2 - 3 * × 4 / 5 மாடுலோ ஆஃப் 6 அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து ப்ரெசிடென்ஸ் எப்படி ரன் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸோ இப்போ நம்ம நார்மல் ஜென்ரல் மேக்ஸ் இருந்தால் என்ன பண்ணுவோம், 5 + 2 7 7 - 3 4 4 × 4 16 16 / 5 எவ்வளோ வரும் நமக்கு, 4 4 16. ஸோ 4 வந்து மாடுலோ ஆஃப் 6 போட்டால் ரிமைண்டர் நமக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா மாடுலோ பண்ண முடியாது, அதனால் நமக்கு 0 தான் ரிட்டர்ன் வரும். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வரும், 0ன்னு நினைப்போம். பட் ஆனால் இங்கே 0ன்னு வரவே வராது. ஸோ நீங்களே வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், நான் சொன்ன ப்ரெசிடென்ஸ் படி. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ லெஃப்ட் டு ரைட் போகிறப்ப ஃபஸ்ட்டு அது என்ன பண்ணோம்னா இந்த 3ஐயும் 4ஐயும் தான் ஃபஸ்ட்டு அது வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும், 3 × 4 12. ஸோ அடுத்த ப்ரெசிடென்ஸ் என்ன சொன்னேன், ஸோ இது முடிஞ்சோடனே அடுத்து இதோட ஆன்சர் 12 வருதா நமக்கு. இப்போ இந்த 12 அதுக்கப்புறம் அடுத்து என்ன ஆகும், ÷ 5 பண்ணுவோம். ஏன்னா அடுத்த இது வந்து இதுதான் 5 தான். அப்போ 12 ÷ 5 எவ்வளோ வரும், 2 வரும் நமக்கு. சாரி 12 எஸ். இப்போ 12 ÷ 5 எவ்வளோ வரும், 2 டைம் இருக்குங்களா, நமக்கு 2 டைம் போகும். அப்போ 2ன்னு வரும். ஸோ 2க்கு அப்புறம் 2 மாடுலோ ஆஃப் 6 என்னன்னா மாடுலோ பண்ண முடியாது. ஸோ அதே ஆன்சர் தான் ரிட்டர்ன் பண்ணும். மாடுலோ என்னன்னா 2 ÷ 6 பண்ண முடியாது. ஸோ நமக்கு அதே 2 தான் ரிட்டர்ன் வரும். ஸோ அடுத்த ப்ரெசிடென்ஸ் என்னன்னு சொன்னேன், ப்ளஸ்ன்னு சொன்னேன். அப்போ அடுத்து என்ன ஆகும், 5 + 2 7 ஆகும். இங்கே வந்து 2 இருக்குது. ஸோ 7 - 2 என்னவாகும், நமக்கு வந்து 5ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படி தான் கன்கரண்ட் ஆப்ரேஷன்ஸ் வந்து நடக்கும். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா பெராந்தசிஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அதை தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். அந்த பெராந்தசிஸ்குள்ளே என்ன இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு அது எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ இதே இங்கே பாருங்கள், இந்த ஆன்சர் இது அப்படியே மாறு பாருங்கள். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு இந்த இடத்துல இந்த பெராந்தசிஸ் போடுறதுக்கு பதிலாக நான் இங்கே வந்து போடுறேன். ஃபஸ்ட்டு பெராந்தசிஸை நான் போட்டுறேன். ஸோ இப்போ இந்த ஓப்பன் க்ளோசஸ் இருக்கிறதா அது இருந்ததுன்னா அது முன்னாடி போகும். ஸோ இப்போ ஆன்சர் போய் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இதை தான் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம், அரித்தமெட்டிக் ஆப்ரேட்டர் வரைக்கும் பார்த்துருக்கோம். அதில் எதெல்லாம் வந்து பரந்தசிஸ் வழியாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஏதாவது டவுட் ஏதாவது வந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ என்னோட கிளாஸஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கன்டினியூ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.